தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட 10 மசோதாக்கள் மேல ஆளுநர் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம கிடப்பில போட்டிருந்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குல இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்தோ அத்தனை மாநிலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுத்திருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்புல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆளுநர்களுடைய அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை மறுபடியும் டிஃபைன் பண்ற மாதிரி பல முக்கியமான அம்சங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி டிபேட். நான் ராஃபிக். தமிழ்நாடு அரசு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடினதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகிள் 200ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஆளுநர் அலுவலகம் பயன்படுத்திய விதம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்கணும். சோ இப்படி அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநர் எவ்வளவு சீக்கிரம் ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கறத தான் ஆர்டிகிள் 200 சொல்லுது. இந்த ஆர்டிகிள் 200 இதுக்காக ஒரு டைம் ஃப்ரேமை செட் பண்ணாம as soon as possible அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கம். ஆனா பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வருட கணக்குல மசோதாக்களை கிடப்பில போடுறதா அடிக்கடி உச்சநீதிமன்றங்கள்ல வழக்கு தொடரப்படுவதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சோ இப்ப இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக தான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை வாசிச்ச நீதிபதி பர்திவாலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா as soon as possible அப்படிங்கிற வார்த்தையில ஒரு எமர்ஜென்சி இருக்கு. அதனால ஆளுநர்கள் எவ்வளவு சீக்கிரம் மசோதாக்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைம் லிமிட்டை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட தீர்ப்பை கொடுத்திருக்காரு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு அனுப்பணும்னு நினைச்சா ஆளுநர் அதை ஒரு மாசத்துக்குள்ள, அதாவது சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டு ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கணும். அப்படி இல்லை நான் அசன்ட் கொடுக்க முடியாது, அதாவது ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சாங்க அப்படின்னா 3 மாசத்துக்குள்ள அதை மறுபடியும் அமைச்சரவைக்கு ரீகன்சிடரேஷனுக்கு திரும்ப அனுப்பியிருக்கணும். ஒருவேளை அந்த திருப்பி அனுப்பப்பட்ட பில் ரீகன்சிடரேஷன் முடிஞ்சு மறுபடியும் சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டு திரும்ப ஆளுநருக்கு அனுப்பப்படுது அப்படின்னா ஒரே மாசத்துக்குள்ள ஆளுநர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க நீதிபதி. இந்த தீர்ப்புல இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியுடைய நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் விமர்சிச்ச விதம் தான். அதாவது 10 மசோதாக்கள் சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட அனுப்பப்பட்ட 10 மசோதாக்கள் மேல ஆளுநர் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம கிடப்பில போட்டதை இல்லீகல், அதாவது சட்டவிரோதம் அப்படின்னு இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் ஆளுநர் கிடப்பில போட்டிருந்த அந்த 10 சட்ட மசோதாக்களுக்கும் தன்னுடைய சிறப்பு அதிகாரம் அளிக்கக்கூடிய 142வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்திருக்கு. சோ ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாம உச்சநீதிமன்றத்துடைய ஒப்புதல் மூலமா அந்த 10 சட்ட மசோதாக்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டமாகி இருக்கு. இந்த தீர்ப்பை கொடுத்ததுக்கு பின்னாடி நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா கவர்னருடைய ஆபீஸ் ஃபங்க்ஷனை நாங்க குறைச்சு மதிப்பிடல, ஆனா ஒரு கவர்னர் அப்படிங்கிறவர் ஒரு பிலாசபரா இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும், ஒரு கைடா இருக்கணும், ஆனா பொலிட்டிக்கலி, அதாவது அரசியல் சார்புடையவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட ஒரு பில் ஆளுநர் ரீகன்சிடரேஷனுக்காக அனுப்பியிருக்காரு அப்படின்னா அதை அமைச்சரவை சரி பண்ணி மீண்டும் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் போது அதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டே தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத நீதிமன்றம் அழுத்தி சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக, குடியரசுத் தலைவருடைய பார்வைக்காக நிறுத்தி வச்ச அந்த சம்பவத்தை ஆர்பிட்ரரி, அதாவது தன்னிச்சையானது, சட்டவிரோதமானது, அதனால அதை செட் அசைட், நாங்க அதை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட மசோதாவை ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம நிறுத்தி வைக்கிறார் அப்படின்னா அது சீக்கிரமா அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஆர்டிகிள் 200 என்ன சொல்லுது அப்படின்னா ஷேல் டெக்ளேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால ஆளுநர் தன்னுடைய முடிவை அறிவிக்க வேண்டியது கட்டாயம். அதை விட்டுட்டு எய்தர் அவர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி குடியரசுத் தலைவருக்கான பரிந்துரைக்கு அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா ரீகன்சிடர் பண்றதுக்கு அமைச்சரவைக்கே திரும்ப அனுப்பலாம். இந்த 3 வழியுமே இல்லாம ஒரு மசோதா மேல காலக்கெடுவே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த அனுமதியுமே கிடையாது. ஏன் அப்படின்னா 200வது சட்டப்பிரிவு ஷேல்
டெக்லர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம as soon as possible அப்படிங்கிற வார்த்தையும் அதே ஆர்டிக்கிள்ல இருக்கனால ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அறிவிக்க வேண்டிய அந்த எமர்ஜென்சியும் வந்து ஆளுநருக்கு இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ஆளுநருக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து நினைவூட்டி இருக்கு. கடைசியா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் RN ரவிக்கு மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களுக்கும், ஏன் இனி வரக்கூடிய ஆளுநர்களுக்கும் சேர்த்தே கூட ஒரு முக்கியமான அட்வைஸை சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தால் வழிநடத்தப்படக்கூடிய அரசியல் அமைப்பின் உயர் பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு கோரப்படும் போது அவங்க வந்து குறுகிய கால சிந்தனையோட இல்லாம அரசியலமைப்பு சட்டத்துக்கான அந்த கோல்ஸ், அந்த இலக்குகளை மனசுல வச்சு முடிவெடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அரசியல் அமைப்பு சட்டத்துடைய அடிப்படை கொள்கையோட விளையாடினதா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய பார்வையை வந்து முன் வச்சிருக்கு.